இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒரு நியூ சேனல். இந்த சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு புதிய சேனல். ஸோ அதுலேருந்து தான் இப்போ கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் இதில் வந்துகிட்டே இருக்கு. படித்ததில் பிடித்த கதைகள், நெஞ்சை உருக்கும் கதைகள், நெஞ்சை நெகிழ வைத்த கதைகள், இது மாதிரியான பல கதைகள் நம்ம தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனலை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சப்ஸ்கிரைப் ஆகிடு அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸுமே நீங்கள் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி இதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இது உங்கள் யூடியூப் சேனல். ஓகேவா? கதைகளை போலாமா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை நெஞ்சை நெகிழ வைத்த ஒரு கதை, படித்ததில் நெகிழ்ந்த கதை, சொந்த பந்தம். ஏங்க, எத்தனை நாளா சொல்றேன், பெருசுக ரெண்டையும் வீட்டை காலி பண்ண சொல்லுங்க என்று மனைவி சாரதா சொன்னதும், அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்கறாங்க, சும்மா இதையே சொல்ற என்றான் பரமசிவம். உங்களுக்கு என்ன, வேலை வெட்டின்னு போயிடுவீங்க, வீட்டுல இருக்கிற எனக்கெல்லாம் தெரியும், தினமும் ஏதாவது சீனி வேணும் சீரகம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க அந்த பாட்டி. பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான்லாம் வாங்கி போடுறாரே, அப்புறம் என்னவா? அவங்க 2 பேரும் ரொம்ப சிக்கனங்க. காலையில பேப்பர் வந்ததும் ஆளா அவர் படிச்சுட்டு அப்புறம் தான் நாம படிக்கணும். சொந்தமா ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே. ஓசி பேப்பர், ஓசி டிவி, இப்படியே காலத்தை ஓட்டுதுக என்றாள் எரிச்சலுடன். விடுமா, அவர் படிக்கிறதால பேப்பர்ல எழுத்தா குறைஞ்சிருது, இல்ல டிவி கேபிள்காரன் தான் கூட பணம் கேட்கறானா? நாம காலையில வேலை வெட்டியா இருக்கோம், அவரு ஓய்வா வீட்டுல இருக்கிறவர், அவருக்கும் நேரம் போகணும் இல்ல? அது சரிங்க, ராசி பலன் பார்க்கலாம்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாம படிச்சப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. பேப்பர் பார்க்கணும்னு சொன்னா கொடுத்துட போறாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி பண்ண சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவரு ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்காருங்க. கண்ட இடத்துல காரி துப்புறாரு. நம்ம பையன் தாத்தா தாத்தான்னு அங்க வேற போய்கிட்டே இருக்கான். அவருக்கு என்ன இளவு இருமலோ, பிள்ளைக்கு ஒட்டிக்கிச்சுன்னா நாம தானே அவதிப்படணும். வயசானாலே அப்படித்தாம்மா, மூட்டு வலி, இடுப்பு வலி, இருமல்னு இப்படி ஏதாவது வரதான் செய்யும். தாத்தா இருமுனா ஓடியாந்துருன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவம். நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டாள் சாரதா. என்ன காரணம்? அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து 3 மாசம் ஆச்சு. ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா மகன், மருமக, பேரன், பேத்தி, சொந்த பந்தம்னு இது வரைக்கும் யாரும் இவங்கள வந்து பார்க்கல. ஒரு கடிதாசியோ போனோ வந்ததில்ல. ஆமா, நீ சொல்றத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போலதான் தெரியுது. அதாங்க சொல்றேன், 2 பேரும் வயசானவங்க. திடீர்னு மண்டைய போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது, என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுதாங்க அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்றேன் என்றாள் சாரதா. நீ இப்ப சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியதுதான். ஒண்ணு செய்வோம், வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்களா காலி செஞ்சுக்கிட்டு போறாப்புல வீட்டு வாடகைய வசதி கேட்போம். இது நல்ல யோசனை தாங்க. கூடுதலா எவ்வளவு வாடகை கேட்பீங்க? இப்ப 3000 ரூபாய் கொடுக்கறாங்க, கூட ஒரு 500 சேர்த்து கேட்போம். கேட்டா கொடுத்துட்டு இங்கே டேரா போட்டுருவாங்க. 2000 அதிகமா கேளுங்க, அப்பதான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றாள் சாரதா. தலையசைத்தான் பரமசிவம். மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிகை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவக்கினான் பரமசிவம். ஐயா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமுங்க. என்ன தம்பி? சொல்லுங்க. இப்ப பாருங்க, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பாத்தீங்களே. அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்துல எக்கச்சக்கமா வசத்திட்டாங்க. வீட்டை பராமரிக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. அதனால நீங்க வீட்டு வாடகைய கூடுதலா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படியா? எவ்வளவு கூடுதலா கேக்குறீங்க? இப்ப 3000 ரூபாய் தர்றீங்க. இந்த 3 வருஷமா உங்ககிட்ட வாடகையை உயர்த்தி நான் கேட்கவே இல்லை. அதனால கூட 2000 சேர்த்து மாசம் 5000 ரூபாய் கொடுத்துருங்க என்றான் அவன். 5000மா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க, அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா
உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற போல வேற வீடு பாத்துக்கோங்களேன் என்றான் பரமசிவம். வேற வீடு பாத்துக்குவா சொல்றீங்க? உடனே இல்லைங்க, 3 மாசம் டைம் கொடுக்கறேன். அந்த 3 மாசமும் பழைய வாடகையை தந்தா போதும். அதையும் கூட அட்வான்ஸ் பணம் 15,000 இருந்து கழிச்சுக்கிறேனே. இல்ல இதே வீட்டுல இருக்கிறதுனா மாசம் 5,000 ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸ்ல 10,000 ரூபாய் வசதி கொடுக்கணும். எப்படியோ உங்க சௌகரியப்படி நடந்துக்கோங்க என்றான் அவன். பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை. எப்படியும் அவர்களை காலி செய்து வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டுக்குள் சென்று விட்டான் பரமசிவம். பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரமை பிடித்தவர் போல நின்று கொண்டிருந்தார் குப்புசாமி. வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என்று பாராட்டினாள். படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன்னுடைய போர்ஷனுக்கு சென்றார் குப்புசாமி. கணவரின் முகவாட்டத்தை கண்டு, வீட்டுக்கார தம்பி என்னங்க சொன்னாரு, ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டாள் மனைவி மீனாட்சி அம்மாள். வீட்டு வாடகை 2,000 ரூபாய் சேர்த்து மாசம் 5,000 ரூபாயா கொடுக்கணுமா? திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் இப்படி அடாவடியா கேக்குறாங்க? அது மட்டும் இல்ல, அட்வான்ஸ்லயும் 10,000 ரூபாய் அதிகமா கேக்குறாங்க. கொடுக்காட்டி 3 மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தக்க வேற வீடு பாத்துக்க சொல்றாரு. வேற எங்கெங்கே போறது? வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமா? ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டு வரி எல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்காக இப்படி ஒரே அடியாவா 2,000 ரூபாய் கூட கேக்குறது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மள வீட்டை விட்டு காலி செய்ய வைக்கிறதுல அவங்க குறியா இருக்காங்க. இப்ப என்னங்க செய்யறது? சரி, வேற வீட்டை பாருங்க. உங்க கூட வாக்கிங் வர்றவங்க கிட்ட சொல்லுங்க, வாடகை 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியா போட்டுக்கிறது. சரி, காஃபி ஆறி போச்சு, சுட வச்சு எடுத்துட்டு வரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள். காஃபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள், எந்திரிங்க, என்ன காலையிலேயே படுக்க, காஃபியை குடிங்க. கட்டுனவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடும்பாங்க. பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேறுதல் சொன்னாள் காமாட்சி அம்மாள். நாம பெத்த புள்ள நம்மள கடைசி வர வச்சு காப்பாத்துவான்னு நம்பி வீட்டை அவனோட பேருக்கு எழுதி கொடுத்தோம். வீடு கைமாறின கொஞ்ச நாள்லயே வீடு புழங்குறதுக்கு போதல, நீங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டான். மருமக பேச்சும் சரியில்லை. அதனால கோச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம். புள்ளையா அவன்? கல்யாணத்துக்கு முன்ன நம்ம மேல எப்படி பாசமா இருந்தான், இப்ப எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? இப்படி மாறுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி. நாம அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கலீங்க, அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம். அவன் பேச்சு எதுக்கு இப்போ? எங்க புள்ள இல்ல, நாங்க செத்தாலும் எங்க பணத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி அம்மாள். சரி, அவன் பேச்ச விடு. இப்ப நாம எங்க குடி போறதுன்னு யோசி. இதுல யோசனை என்ன இருக்கு? உங்க வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமா ஆமா, அப்படிதான் செய்யணும். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் வீடுதான் அமைந்த பாடில்லை. வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார். என்னங்க, உங்க நண்பர்கள் வீடு பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? அந்தான்னு 2 மாசமா பாக்குறேன்னு சொல்றாங்க. ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடில்ல. 3 மாசம் டைம் வேற முடிய போகுதுன்னு இன்னைக்கு கெஞ்சலா கூட கேட்டுட்டேன். வாடகை 6,000 ரூபாய்க்கு குறைஞ்சு வீடே இல்லையா. பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்ல இருந்து சில குடும்பங்கள் வந்ததால வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சான். அப்படின்னா வேற வீடே கிடைக்காதேங்க. 5,000க்கு குறைஞ்ச வாடகைனா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகள்ல தான் கிடைக்குமா. சரி, அப்படிதான் பாருங்களேன். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பரமசிவம், 3 மாசம் டைம் முடிய 2 நாள் தானே இருக்கு, வீடு எதுவும் பாத்தீங்களா என்று கேட்டான். பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், தோதா கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லி இருக்கேன். அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார், கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமா, அவர் எப்ப வருவார்? போன் செஞ்சிருக்கேன், இதோ வந்துட்டே இருக்கார். சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும்
அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா, இவர்தான் புரோக்கர். நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவம். ஒரு வீடு இருக்குங்க. அதுல 2 ரூம். ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு மூடி வச்சிருக்காங்க. மத்த ஒரு ரூம், ஹால், கிச்சன், அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் நீங்க புழங்கிக்கலாம். வாடகை 3000 தான். வீட்டு ஓனர் மும்பைல இருக்காரு. வீடு என் பொறுப்புல தான் இருக்கு. வாங்க, வீட்டை பாருங்க. பிடிச்சா அட்வான்ஸ் 15,000 கொடுங்க. என்ன சொல்றீங்க? சரி, வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி. உங்க வீட்டம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்று புரோக்கர் சொன்னதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டாள் காமாட்சி அம்மாள். ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர். வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போர்ஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டுக்குள் சென்றார். வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல வீடுகள் இருந்தாலும் இனிமேதான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்களோ. பேங்க், கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் தான். நீ என்ன நினைக்கிற காமாட்சி? பரவாயில்ல, தண்ணி காத்தெல்லாம் நல்லாதான் இருக்கு. இங்க ஒரே வீட்டுல ஒரே போர்ஷன்ல இருக்கும். எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியையும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம். அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலைய மறக்கடிச்சிருச்சு. இது இருக்காதுங்க அங்க என்றாள் அவள். நீ சொல்றது வாஸ்தவம் தான் காமாட்சி. இந்த வீட்டுல ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது அங்க கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர், அவங்களுக்கு வீடு பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா தனி வீட்டுல இருக்கணுமேனு யோசிப்பாங்க போல இருக்கு. நீங்க 2 பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதால நான் வாடகை வீட்டுக்காரங்க சொன்ன 4,000 ரூபாயில இருந்து 3,000 குறைச்சேன் என்றார் அவர். 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. ஏதாவது நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிரும். இந்த 3 வருஷமா அவங்கள யாரும் வந்து பார்த்ததில்ல. இவங்களும் எங்கேயும் போனதில்ல. ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்றது, என்ன செய்யறது? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. உங்க கமிஷனை நான் தரேன், அவங்க கிட்ட கேட்காதீங்க. சாமான்கள் ஏத்தி போற செலவையும் நானே ஏத்துக்கிறேன் என்றான் பரமசிவம். அப்படின்னா அவங்க 2 பேரும் யாரோட ஆதரவும் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றீங்க? அப்படிதாங்க நினைக்கிறோம். இது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு போனோ கடிதாசிய கூட வந்ததில்ல. இவங்களும் யாருக்கும் போன் செஞ்சது கூட இல்ல என்றான் பரமசிவம். அச்சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது. சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் எதுவும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார். வாங்கய்யா, உட்காருங்க. பொருட்களை ஏத்தி போக ஆட்களுக்கு வண்டிக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு நல்ல நாள், அப்ப போய் பால் காய்ச்சிடுங்க. பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது. அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி. அட்வான்ஸில் 3 மாத வாடகையை கழித்து மீதம் 6,000 ரூபாய் கொடுத்தான் பரமசிவம். தன்னிடம் இருந்த 9,000ஐயும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை அவர் கொடுத்தார். மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி 2 கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது. இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி. பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அவரிடம் டிவி, ஃப்ரிட்ஜ் என எதுவும் இல்லை. தட்டுமுட்டு சாமான்கள், அடுப்பு, கேஸ் சிலிண்டர், 2 கட்டில்கள், 2 சேர், ஒரு ஸ்டூல், துணிகள் உள்ள 2 பெட்டிகள், கட்டை பையில் சில புத்தகங்கள். கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர். பரமசிவம் குடும்பத்தாரிடம் இருந்து விடைபெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவம் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி, மறந்துடாதீங்க பரமசிவம், வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்று தழுதழுத்து கூறி வேனில் ஏறினார். வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்றிருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போர்ஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும். கப்போர்டில் 50,000 ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை எடுத்த பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா. மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டுக்கு குடிவந்தோம்.
உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும், குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இக்கடிதத்துடன் 50,000 ரூபாய் வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம். அனாதையாக வந்தோம். ஆதரவுடன் இந்த 3 ஆண்டுகள் வாழ்ந்தோம். இப்போது அனாதையாக செல்கிறோம். நன்றியுடன் குப்புசாமி. ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு கணவரை பார்த்தாள் சாரதா. பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம். வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க, அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு 2 பேரும் வேன்ல ஏறுங்க என்றான். இருவரும் புரியாமல் பார்க்க, உங்க மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க, புறப்படுங்க. அவங்க எப்படி இங்க வந்தாங்க? நாங்க எங்க விலாசத்தையே கொடுக்கலையே. எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க என்றான் பரமசிவம். குப்புசாமி தம்பதியுடன் கிளம்பியது வேன். வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதிகள். என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீர்களே, யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி. இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு? உங்க மகன் நான், மருமகள் சாரதா, பேரன் கோபி. ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும். அப்பா, நீங்க 2 பேரும் உங்க ஆயுசு முழுக்க இங்கேயே இருங்க. உங்க கடிதத்தை படிச்சதும் எங்க அப்பா அம்மா உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்தாங்க புடிங்க பணத்தை, சாவியை கொடுத்து புரோக்கர்கிட்ட அட்வான்ஸையும் வாங்கி தரேன் என்றான் பரமசிவம். அப்படின்னா வாடகை பாக்கி 9,000 நான் தரணும் இல்லையா? அதையும் அட்வான்ஸையும் வாங்கிக்குங்க. அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவாங்களா? குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசீர்வதிக்க வேண்டினர் பரமசிவம் தம்பதி. ஹை, தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரன் கோபி. சொந்தமென்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது. சொந்த பந்தம் சிறுகதை முற்றும். யதார்த்தமான ஒரு நிகழ்வை அற்புதமாக தன்னுடைய எழுத்துக்களால வடிச்சிருக்கார் இந்த கதையினுடைய எழுத்தாளர். யாருங்கிறது தெரியல. சோ படிச்சதுல மனசை நெகிழ வச்ச ஒரு கதை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பல வீடுகள்ல இது மாதிரி வயசானவங்களை பாத்துக்கிறதுங்கிறது பெத்த மகனுக்கோ மருமகளுக்கோ இல்ல மகளுக்கோ கூட பெரிய பாரமாக இருக்கு. அப்படிதான் அவங்க எல்லாமே ஃபீல் பண்றாங்க. அதுக்கான காரணம் அவங்க சைட்ல நியாயமாக சில காரணங்கள் இருந்தாலும், அப்பா அம்மாவை இப்படி அனாதரவாக விடக்கூடிய சூழல் மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கதையை நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கேன். இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.